வீடியோவில் பார்க்க போகிறது லஞ்சுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் கேரளா வெள்ளரிக்காய் இது ரெண்டும் வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சிம்பிளான மாங்காய் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கேரளா வெள்ளரிக்காங்க. இப்போ இந்த சித்திரக்கனி டைமில் எல்லா வெஜிடபிள்ஸ் ஷாப்லேயும் மேக்ஸிமம் இந்த கேரளா வெள்ளரிக்காய் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கேரளா வெள்ளரிக்காய் கிடைக்கல அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி கூட இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த எம்மியான மாங்காய் குழம்பு எப்படி செய்யலான்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம எம்மியான கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் குழம்பு, அதுவும் கேரளா வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு மாங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெள்ளரிக்காய் மாங்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் இங்கே கேரளா வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேங்க. இது கூட பெரிய சைஸ் புளி இல்லாத மாங்காவும் எடுத்திருக்கேன், பச்சை மாங்காவும் எடுத்திருக்கேன். குழம்புக்கு அரைக்கிறதுக்காக 1 கப் துருவின தேங்காவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் மாங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளரிக்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த ஃபுல் வெள்ளரிக்காவும் எடுத்துக்க போகிறது கிடையாதுங்க. இதை பாதியாக கட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும்தான் நான் இப்போ வெள்ளரிக்காய் மாங்காய் குழம்புக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த கேரளா வெள்ளரிக்காய் இப்போ எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயுமே கிடைக்கிதுங்க. ஸ்பெஷலாக இந்த சித்திரக்கனி டைமில் கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. அதே போல் மாங்காவும் இப்போ சீசனாக இருக்கங்காட்டிக்கு கண்டிப்பாக எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் கிடைக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கேரளா வெள்ளரிக்காய் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை பூசணிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா வெள்ளரிக்காய் இல்லாட்டி வெள்ளை பூசணிக்காய் இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா இதே போல் மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் மட்டும்தாங்க கட் பண்ணி போட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் ஒரு 50% வெந்த பிறகு மட்டும்தான் நம்ம மாங்காய் போட போகிறோம். ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வெள்ளரிக்காய் வேக வச்சிடலாம். வெள்ளரிக்காய் வேகிற இந்த டைமில் குழம்புக்கு தேவையான மாங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்ணும்போது நம்ம வெள்ளரிக்காய் எந்த சைஸில் கட் பண்ணமோ அதே சைஸில் தாங்க மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது, ரொம்ப பொடி பொடியாக இருந்தாலும் மாங்காய் ஃபுல்லாக கலங்கி போயிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாங்காவையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே போல் எல்லா மாங்காவையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்த பிறகு வெள்ளரிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளரிக்காய் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் வெள்ளரிக்காய். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்திக்கணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு 5 மினிட்ஸுக்கு வேக விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே மாங்காய் வெந்து வந்துடும். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற வெள்ளரிக்காவும் மாங்காவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம குழம்புல ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நம்ம மாங்காய் குழம்பு இப்போ சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடலாம். எனக்கு இங்கே காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்காக இங்கே ஒரு தடுக்கா பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி
ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் மாங்காய் குழம்புல சேர்த்திடலாம். இந்த வெள்ளரிக்காய் மாங்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.